எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஃபால்ட் டேல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை பத்தி பார்க்க போறது கிடையாதுங்க. நம்ம டிடிஎல் பண்ணிருக்கிறோம், அதாவது ஆட் ஆன் பண்ணிருக்கிறோங்க. அதை பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. ஸோ என்ன ஆட் ஆன் அப்படின்னா, நம்ம டிஃபால்ட் டேலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து En la ரீஆர்டர் era லெவல் அப்படின்னு ஒரு digital, கான்செப்ட் யூஸ் la பண்ணிட்டு nube, இருப்போங்க. அந்த la ரீஆர்டர் லெவல்ல automatización y la நம்ம வந்து ரீஆர்டர் inteligencia லெவல்ல மினிமம் ஆர்டர் artificial குவான்டிட்டி son los அப்படிங்கிற மாதிரி pilares de எல்லாமே la கான்ஃபிக் பண்ணி innovación வச்சிருப்பாங்க. அப்போ empresarial. ரீஆர்டர் லெவல கீழே வந்துச்சு, நம்ம ஆர்டர் வந்து நம்மளுடைய ஸ்டாக் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆகுது அப்படின்னா, நம்ம எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கறது வந்து அந்த ரீஆர்டர் லெவல்ல வந்து கான்ஃபிக் பண்ணி வச்சிருப்போங்க. அப்படி பண்ணும்போது டெய்லியுமே நம்ம வந்து அந்த பர்ச்சேஸ் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் எல்லாம் போடும்போது அதை நம்ம ரீஆர்டர் லெவல்ல வந்து அது கிராஸ் ஆகுதா என்னங்கிறது நமக்கு தெரியாதுங்க. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேனுவலா போய் வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் போட்டிருப்போம். அதுல ஒரு சிலது மிஸ் ஆகுங்க. நம்மளுக்கு டெய்லி ரொட்டீன்ல அது என்ன பண்ண மாட்டோம்னா, நம்ம ரொட்டீன் ஒர்க்ல அதை மறந்துடுவோம், இல்ல வந்து அதை பார்க்காம விட்டுருவோங்க. நம்ம பண்ணிருக்கிற ஏடன்ல நம்ம கரெக்டா கான்டாக்ட் பண்ணி வச்சிருந்தா போதுங்க, ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மெயிலுக்கு டெய்லி காலையில மெயில் வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எப்பப்ப அந்த ரீஆர்டர் லெவல் நேரத்துக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, நம்ம ஒரு சிங்கிள் கிளிக்ல வந்து மெயில வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். மெயில இருந்து அந்த ரீஆர்டர் லெவல் ஷீட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க. அதை எப்படி கான்ஃபிக் பண்றது, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நான் டிஃபால்ட் இருந்து கோ டு ஆப்ஷன் போறேங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீஆர்டர் அப்படின்னு டைப் பண்றோம் அப்படின்னா, ஸ்டாக் குரூப் ரீஆர்டர் ஸ்டேட்டஸ் வருது இல்லைங்களா, அதை என்டர் கொடுத்துட்டு குரூப் வைஸா நம்ம ரீஆர்டர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போங்க. ஸோ அப்படி குரூப் நிறைய வச்சிருந்தோம்னா இங்க நிறைய குரூப் வருங்க. நான் வந்து ஒரு குரூப் மட்டும் வச்சிருக்கேன். அப்ப அதனால இங்க என்டர் கொடுத்துட்டு அந்த குரூப்குள்ள போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்கேன் ரீடர் லெவல்ல எவ்வளவு இருக்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு 120 குவான்டிட்டி இருக்கணும், ஷார்ட் ஃபால் எவ்வளவு இருக்குது, ஸோ ஆர்டர் டு பி பிளேஸ் லெவலுங்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அப்போ இது வந்து டே டு டே வந்து மாறிட்டு இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கூட மாறுங்க. ஏன்னா நம்ம என்ட்ரிஸ் வந்து நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ரீஆர்டர் அப்படிங்கறத பாக்குறத இந்த மாதிரி ரிப்போர்ட் குள்ள வந்து எல்லாரும் பாக்குறது அப்படிங்கறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்க. ஏன்னா உங்களுக்கு அது வந்து நம்ம ரொட்டீன் ஒர்க்ல நம்ம அதை வந்து விட்டுருவோம். அப்போ உங்களுக்கு இதை வந்து ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் நம்மளுடைய மெயில் ஐடி வந்து கான்ஃபிக் பண்ணி அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டெய்லியுமே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, காலையில வந்தோடனே இந்த மாதிரி மெயில் வந்துருது. டேலி ஓப்பன் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணி நம்ம பண்ணிருக்கிற டிடிஎல் வந்து எல்லாத்துக்குமே மெயில் அனுப்பிச்சிருங்க. அப்போ ஸ்டாக் குரூப் வைஸா நம்ம வந்து ரீஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். டிபார்ட்மெண்ட் வைஸா ரீஆர்டர் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாக் குரூப்புக்கு ஒவ்வொருத்தர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா கூட நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மெயில் ஐடி கான்ஃபிக் பண்ணிட்டோம், அவங்களுடைய மெயில் ஐடியை இங்க கான்ஃபிக் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு மெயில் காலையில சென்ட் ஆயிருங்க. அவங்க அதை வச்சு அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு பிளேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா, நாம இங்க F11ல ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறோங்க. இங்க ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ்க்குள்ள இங்க வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிறேங்க. அப்ப இங்க இமெயில் கான்ஃபிகரேஷன்ல டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய நம்மளோட இமெயில கான்ஃபிக் பண்ணிட்டு, ஸோ நீங்க ஸ்டாக் குரூப் வைஸ் வந்து இமெயில் ஐடியை கான்ஃபிக் பண்ணிருக்காங்க. அப்போ எந்தெந்த ஸ்டாக் குரூப்புக்கு யாருக்கு மெயில் போகணும், இந்த ரீஆர்டர் லெவல்ல வந்து போச்சுன்னா அவங்க வந்து ஆர்டர் போடுவாங்களோ அவங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே இங்க கான்ஃபிக் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இங்க கான்ஃபிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா கூட நம்ம ரீஆர்டர் ரிப்போர்ட் ஆட்டோ இமெயில் அப்படிங்கறத கிளிக் பண்ணா உங்களுக்கு மேனுவலா போகுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெய்லியும் காலையில யாரு ஃபர்ஸ்ட் வந்து டேலி இந்த டேட்டா ஓபன் பண்றாங்களோ அப்போ என்ன ஆகும்னா, எல்லாத்துக்கும் யாருக்கு வந்து மெயில் ஐடி கான்ஃபிக் ஆயிருக்குதோ எல்லாத்துக்குமே இந்த ரீஆர்டர் லெவல்ல இந்த ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் போயிடும். அந்த மெயில்ல எக்ஸல் ஷீட்டா போயிருங்க. அதை வச்சு அவங்க ஈஸியா வந்து ரிப்போர்ட் பார்த்து ஆர்டரை வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த ரீஆர்டர் ரிப்போர்ட் மேனுவலா எனக்கு தேவைப்படுது, இப்போ எனக்கு தேவைப்படுது அப்படின்னா கூட நான் என்ன பண்ணலாம்னா, இங்க சிங்கிள் கிளிக் பண்ணா போதுங்க, எல்லாத்துக்குமே அங்க இமெயில் யாருக்கு நான் கான்ஃபிக் பண்ணிருக்கிறனோ அந்த இமெயில் ஐடிக்கு எல்லாத்துக்குமே இந்த எக்ஸல் ஷீட் வந்து ரிப்போர்ட்டா போயிருங்க. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த எக்ஸல் ஷீட்டை வச்சு ஈஸியா வந்து அந்த என்னென்ன ஸ்டாக் ஐட்டம் தேவைப்படுதோ அதை வந்து அவங்க பிளேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க மெயிலுக்கு போறேங்க. ஸோ இங்க மெயிலுக்கு போகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு மெயில் வந்திருக்குங்க. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா இங்க மெயில் வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ மெயில் வந்திருக்கு. ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த எக்ஸல் ஷீட் இருக்கு, இதை நான் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா இந்த எக்ஸல் ஷீட்ல அந்த டீடைல் எல்லாமே வந்துருங்க. என்னென்ன ஸ்டாக் ஐட்டம் எவ்வளவு குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அந்த ரீஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படியே வந்து நம்மளுக்கு எக்ஸல் ஷீட்டா வந்துடும். இதுல கூட நம்ம ஒர்க் பண்ணி எக்ஸல் ஷீட்ல என்ன வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ நம்ம ஈஸியா வந்து ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக் குரூப் வைஸா வச்சிருக்கிறதுனால எந்தெந்த யாருக்கு வந்து மெயில் ஐடி கான்ஃபிக் பண்றதுனாலும் நம்ம பண்ணி அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ற மாதிரி கூட நம்ம அசைன் பண்ணிக்கலாங்க. இந்த டிடிஎல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீஆர்டர் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த டிடிஎல் நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா நம்ம விதி இன்ஃபோடெக் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கிறோம், யூடியூப் சேனல்ல. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாம வெறும் 99 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேலியோட பேசிக்ஸ் வந்து கிளாஸஸா கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அது மட்டும் இல்லாம வெறும் 49 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பவர் பின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸல் பவர்ஃபுல் டூல வந்து 49 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதையும் லாகின் பண்ணி டேலி பிளஸ் எக்ஸல் ஷீட் இந்த பவர் பிஏ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கத்துக்கிட்டு உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.